ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மேன். நம்ம இப்போ இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த சில வருஷமாக வந்துட்டு தேட்டர் எல்லாமே மாறி போச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணுற எல்லா படமே வந்து ஓடிடியில் வருது. அப்படி வந்துட்டு அவங்க பழைய பழைய ஆளுங்க எல்லாமே வந்துட்டு திரும்பி தேட்டருக்கு வரும்னு சொல்லிட்டு சில படங்கள் எல்லாமே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ண எல்லா படமும் வந்து திரும்பவும் வசூலில் வந்து அள்ளிக்கிட்டு இருக்குது. அப்படி பண்ண படம் தான் வந்து வாரணம் ஆயிரம். அது பெரிய இம்ப்ரெஷனாக கொடுத்து இப்போ அதுக்கடுத்து நிறையா படம்லாம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2024 மார்ச் மாதம் என்னென்ன படம்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சில படங்கள்லாம் சொல்ல போகிறேன். கடந்த சில ஆண்டுகளாக வந்து சூப்பர் ஹிட் அடித்த பல படங்கள்லாம் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. அதில் வந்து ரஜினிகாந்த் சாரோட முத்து படம், கமல்ஹாசன் சாரோட ஆளவந்தான் படம், அப்புறம் சில நடிகர்கள் படம்லாம் இருந்தாங்க. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வர மார்ச் மாதம் 2024 விஜய் சார் நடித்த கடந்த 2004ஆம் ஆண்டு வெளியான கில்லி அந்த படம் வந்து வெளியாகி 20 வருஷம் ஆனதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து இப்போ திரையரங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து அப்போதைய பட்ஜெட்டில் வந்துட்டு 50 கோடி வசூல் செஞ்சது. இப்போது என்ன இது பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரில. இதுக்கப்புறம் அமீர் சார் இயக்குன கார்த்தி சார் நடித்த வந்து மிகப்பெரிய ஒரு படம். அது யாராலையும் மறக்க முடியாது. அது என்ன படம் அப்படின்னா பருத்தி வீரன். இந்த படம் வந்து 2007 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 17 வருஷம் கழித்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் நம்ம அல்டிமேட் ஸ்டார் நடித்த பில்லா படம் வந்துட்டு 2007 தான் ரிலீஸ் ஆணுச்சு. அந்த படமும் பிப்ரவரி மாதம் 23ஆம் சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும்னு தெரியல. மார்ச்சில் வந்து ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ராஜு மேனன் இயக்கத்தில் வந்து 1997 வெளியான மின்சார கனவு பிரபுதேவா, அரவிந்த் சாமி, கஜோல் ஆகியோர் நடித்தாங்க. அந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அல்டிமேட் ஸ்டார் நடித்த மிகப்பெரிய படம், அந்த படம் என்ன அப்படின்னா 1998 வெளியான சூப்பர் ஹிட் படம் காதல் மன்னன். அதாவது அஜித் சாரும் அஜித் சார் மார்ச் 1ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே போய் திரும்பி தேட்டரில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.